ஆந்திராவில் உள்ள குப்பம் மாநகராட்சிக்குட்பட்ட நாராயணபுரத்தில் கணவர் வாங்கிய கடனை வசூலிக்கும் விதமாக மனைவியை மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் நாராயணபுரத்தைச் சேர்ந்த முனிகண்ணப்பா என்பவரிடமிருந்து திம்மராயப்பா என்பவர் 80,000 ரூபாய் கடனாக வாங்கியிருந்தார். இந்த நிலையில் கடன் சுமையை தாங்க முடியாமல் திம்மராயப்பா கிராமத்தை விட்டு வெளியேறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து திம்மராயப்பாவின் மனைவியான சிரிஷா கணவர் இல்லாத காரணத்தால் தனது பிறந்த ஊரான கெஞ்சனப்பல்லாவுக்கு சென்றிருக்கிறார். அங்கே சிறு சிறு வேலைகள் செய்து தனது மகனை வளர்த்து வந்திருக்கிறார். சிரிஷாவின் மகனை தனது சொந்த ஊரில் உள்ள பள்ளியில் சேர்ப்பதற்காக டிசி டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் பெறும் நோக்கில் அவர் மீண்டும் நாராயணபுரத்துக்கு வந்திருக்கிறார். இது முனிகண்ணப்பாவுக்கு தெரிய வந்தவுடன் தனது பணத்தை திருப்பித் தர வேண்டும் என கூறி சிரிஷாவை மரத்தில் கட்டி வைத்து தாக்கியிருக்கிறார். இந்த சம்பவத்தை வீடியோ எடுக்க முயன்றவர்களையும் முனிகண்ணப்பா தாக்கியுள்ளார். இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகிய நிலையில் முனிகண்ணப்பா மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் சிரிஷாவையும் மீட்டு பத்திரமாக அவரது ஊருக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பெண்ணை தாக்கியவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் இதுபோன்ற செயல்கள் மீண்டும் நிகழாமல் காவல்துறையினர் விழிப்புடன் பார்த்துக்கொள்ள வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மாவட்ட நிர்வாகம் தேவையான ஆதரவை வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.